ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்பு பேக்ட்ராப் மேக்கிங்கோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். இதில் பிளேட் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வாங்கின ஃப்ளவர்ஸ் தான். பட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிருந்ததுனால நம்ம வந்துட்டு அதை ரீகலரிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் வச்சுருந்த ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ். அதிலேருந்து லீஃபு ஃப்ளவர் எல்லாமே வந்துட்டு நிறையா ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்ததை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அரௌண்ட் ஒரு 13 ஃப்ளவர்ஸ் அண்ட் ஒரு 6 to 7 லீஃப் பக்கமாக வந்திருக்கு. ஃப்ளவர்ஸ் ஒரு சிலது தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி அந்த மாதிரி தனித்தனியாகவும் இருக்குது. ஃபுல்லாக பெட்டல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு சில ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பெட்டல் நல்லா நீட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஃபேப்ரிக் மெட்டீரியலில் தான் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியலாக வாங்கின ஃப்ளவர்ஸ் தான். அதில் வந்துட்டு நம்ம மீதி ரிமைனிங் நல்லா இருந்ததை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஃபேப்ரிக் வந்துட்டு கிழியாமல், வேஸ்ட் ஆகாமல் அந்த மாதிரி நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்துட்டு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் அடித்து எடுக்க போகிறோம். இதில் இருக்க ஒயிட் ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் அந்த ஆரஞ்சு கலரை மட்டும் நம்ம வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூன்னு சொல்லிட்டு நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு அப்படியே சைடில் ஏதாவது வந்துட்டு டெக்கரேஷன் மாதிரி வைக்க முடியுதான்றதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கலர் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 வந்துட்டு ப்ளூ கலருக்கும் 6 வந்துட்டு பிங்க் கலருக்கும் கலர் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட போரிங் பெயிண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளது அக்ரிலிக் காலி ஆகிடுச்சு. போரிங் பெயிண்ட் மட்டும்தான் பாக்கி இருந்ததுன்றதுனால நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம உள்ளே வைக்கிற அந்த நெட்டு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எதுவும் பெயிண்ட் பண்ணல. அண்ட் லீஃபுக்கும் நம்ம எதுவும் பெயிண்ட் பண்ணல. இப்போ நம்ம அதை அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தது. அண்ட் ஒரு சில ஃப்ளவர்ஸில் அவுட்டர் லேயர் இருக்குது, இன்னர் லேயர் மட்டும் போயிருந்தது. அண்ட் ஒரு சில ஃப்ளவர்ஸுக்கு வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு பட்டுக்கான லேயருக்கு நம்ம ஒரு செட்டை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டு மாதிரி ஃபுல்லாக கேதர் பண்ணி பிடிச்சிட்டோம்னாலே அது பட்டு மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த கேப்பை வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பட்டு வந்துட்டு மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். ஸோ நம்ம வந்துட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணி கன்று நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அந்த கேப்பை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதில் கை வந்துட்டு நல்லாவே அந்த க்ளூவில் பட்டுச்சு. ஸோ சூடாக தான் இருந்தது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ண வேண்டியது இருந்தது. இதில் பெருசாக காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால நம்ம வந்துட்டு வீடியோவை 4x ஸ்பீட்லேயே மூவ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் பட்டை வந்துட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஃப்ளவரில் உள்ளே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த பட்டை வந்துட்டு சென்டரில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா பட்டு நல்லா இருந்துச்சு, வெளியில் இருக்க அவுட்டர் லேயர் மட்டும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த நெட்டு மாதிரி இருக்கிறத வச்சுட்டு மேலே வந்துட்டு பட்டோட லீவ்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வந்துட்டு 2 லேயராக வச்சுக்கலாம். இப்போ ஒரு லேயர் செட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு கிறிஸ்க்ராஸாக வர்ற மாதிரி செகண்ட் லேயர் ஃபிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு லேயரோட இன்னொரு லேயர் கவர் ஆன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி கிறிஸ்க்ராஸாக வச்சோம்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அண்ட் எந்த லேயரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ எந்த வந்துட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்குன்னு இல்லை, நம்ம எங்கே க்ளூ கன் யூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இல்லைனா ஃபிக்ஸ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பிடிச்சி லைட்டாக தொட்டாலே வந்துட்டு கழண்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் க்ளூ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அதுவே உருகி வர ஆரம்பிக்கும் அந்த நாசில் வழியாக. அந்த டைமில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இஃப் பாசிபிள் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பேர் ஹேண்ட்ஸுக்கு பதிலாக அதாவது க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஹீட்டு வந்து கம் உங்கள் கையில் ஆகாது அப்படின்றதுனால ஹீட் அவ்வளோக்கா உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வந்துட்டு நான் இதில் இந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அண்டு பிளேட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எப்படி வைக்க போகிறேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் வந்துட்டு பிளேட் டெக்கரேஷன் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் பிளேட் எதுவும் அரேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஃபங்க்ஷனுக்கு நமக்கு 1 வீக் டைம் இருக்குது. ஸோ அதனால் பிளேட் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நான் அரேஞ்ச் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஓப்பன்லேயே விட்டுட்டா கூட பெட் இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓப்பனான ஃப்ளவர் மாதிரி. பட் நம்ம வந்து பிளேட்டில் வைக்கிறதுனால பெருசாக வந்துட்டு ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே எல்லாம் கவரப் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூ 2 ஃப்ளவர்ஸும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிங்க்குக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 6 ஃப்ளவர்ஸும் ப்ளூவுக்கு 6 ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். டோட்டல் 13 ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு நம்மக்கிட்ட. ஒரு ஃப்ளவர் வந்துட்டு நான் எதுவும் கலர் கொடுக்கல. அண்ட் அது மட்டும் தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டேன். 12 ஃப்ளவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதில் வந்துட்டு லீஃப் வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். லீஃப் நமக்கு எல்லா ஃப்ளவருக்கும் வரல. ஒரு 10 லீஃப் பக்கமாக தான் இருந்துச்சு. 10 கூட இல்லை, ஒரு 8 ஆர் 9 லீஃப் பக்கமாக தான் இருந்தது. ஸோ எந்தெந்த ஃப்ளார்க்கெலாம் வைக்கணும்னு தோணுதோ அந்த ஃப்ளார்க்கு வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ளூவில் ஒரு 3, 4 ஃப்ளவர்ஸ்க்கும் அதே மாதிரி பிங்க்கில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ், 4 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கும் வந்துட்டு க்ளூ ட்ராப் யூஸ் பண்ணி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இதோட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வளகாப்பு பேக்ட்ராப்போட எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்துட்டு ஓவராலாக நம்ம எப்படி பேக்ட்ராப் செட் பண்ண போகிறோம், எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் பிளேட்ஸ் அப்படின்றதுல தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது ஐடியா தோணுது, ஏதாவது வீட்லேயே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வேறு ஏதாவது ஐடியா தோணுது அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவருக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பிளேட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் சொல்லுங்கள். பிளேட்டில் டெக்கரேட் பண்ணும்போது ஏதாவது மெஷ்நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிளேட் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளார் ஸ்டிக் பண்ணலாமா, இல்லை ஃப்ளவர் வந்துட்டு மெஷ்நெட்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு பிளேட்டில் டேரெக்டாக ஸ்டிக் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற உங்களோட ஐடியாஸையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.